வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, திமுகவின் முதல் விக்கெட் அவுட், இரண்டாவது விக்கெட்டை விரட்டி அடிக்கும் உடன்பிறப்புகள். ரெண்டாவது விக்கெட்டு தான் சுவாரஸ்யமான விக்கெட்டு. பெரிய விளக்க கடிதத்தை வெளியிட்டிருக்கிறது. என்னையாம்பா அரசியலிருந்து விரட்ட பார்க்குறீங்க, பழிய தூக்கி எம்எல்ஏ போகிறீங்களே, நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விளக்கத்தை அளித்திருக்கிறது இரண்டாவது விக்கெட்டு. முதல் விக்கெட்டு அரசியலில் இல்லைன்னு சொல்லியிருக்குது. ரெண்டாவது விக்கெட்டு அரசியலில் இருப்பேன், எல்லா தோல்விக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறீங்க, நியாயமாக இருக்குமா அப்படின்னு கதறி இருக்கிறது. ரெண்டாவது விக்கெட்டு எங்கிருந்து தெரியுமா? மு.க. ஸ்டாலின் குடும்பத்தில் இருந்து. மு.க. ஸ்டாலின் குடும்பமானது ஒட்டுமொத்தமாக திமுகவை குத்தகைக்கு எடுத்து வைத்திருக்கிற இந்த தருணத்தில் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விக்கெட்டை அரசியலிருந்து விரட்டுறதுக்கு உடன்பிறப்புகள் ஏன் முயற்சி செய்கிறாங்க? அந்த விக்கெட்டால் தான் உண்மையாகவே அந்த திமுக தோத்ததா? ஏன்னா பெரிய பெரிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அந்த விக்கெட்டு மீது தான் பழி சுமத்துகின்றார்களாம். தோல்வி என்னால் தான் வந்தது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன். தோல்விக்கு நானும் ஒரு காரணம் என்றால் ஏற்றுக்கொள்வேன், சரி செய்து கொள்வேன். ஆனால் நான் தான் காரணம்னு சொல்லிவிட்டு என்ன கட்சியிலிருந்தே விரட்ட பார்க்குறீங்களே, நியாயமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன வேலை பார்த்தேன் தெரியுமா அப்படின்னு பெரிய விளக்கம் அளித்திருக்கிறது அந்த விக்கெட்டு. அந்த விக்கெட்டு யார் அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். முதல்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் அரசியலை விட்டே போகிறாராம். ஏன் போகிறாரு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகத்தின் நடுநிலைமை பற்றி பேசுகிறேங்க. அதிமுகவிலிருந்து செம்மலை விலகினார். அவர் விலகுவதற்கான காரணத்தை அறிக்கை வெளியிட்டார். ரெண்டாவது, நேரடியாக பத்திரிகையாளரையும் சந்தித்தார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் என்ன குற்றச்சாட்டை திமுக மீது வைத்திருக்கின்றாரோ அதே குற்றச்சாட்டை தான் செம்மலை அவர்களும் வைத்தார். ஆனால் செம்மலையுடைய விஷயமானது அதிகமாக பேசப்பட்டது. எடப்பாடி பழனிசாமி கட்சியை ஒருங்கிணைக்கின்ற விதமெல்லாம் கேள்விக்குறியாக்கினாங்க இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்க. ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வைத்திருக்கின்ற குற்றச்சாட்டை பற்றி யாராவது விவாதித்தார்களா? ஏன்பா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கட்சி விட்டு போகிறாரு, அரசியல் விட்டு போகிறாரு? அவங்க குடும்பம் எவ்வளோ பெரிய அரசியல் பாரம்பரியம் மிக்கது. அவங்க தாத்தா இருந்தார், அவங்க அப்பா இருந்தாங்க, அதுக்கப்புறம் இவர் இருந்தார். அதாவது 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருந்த மனுஷன் ஒரு தோல்வி கண்ட உடனே அரசியல் விட்டே ஓடுறாரு, திமுக மீது பழி போட்டு ஓடுறாரு. ஸோ அப்போ திமுக மக்களுக்கு எதுவும் செய்ய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு ஒத்துழைப்பு நல்கவே இல்லையா? அப்போ பிடிஆருக்கும் திமுகவுக்கும் எந்த மாதிரியான உறவு இருந்தது? இதெல்லாம் பேசியிருக்கணுமா இல்லையா? எந்த ஊடகமும் பேசலை. ஆனால் செம்மலை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி பற்றியும் அதிமுகவில் துரோகிகள் விலகி இருப்பதை பற்றியும் விரிவாக தினந்தோறும் பேசுகிறாங்களே இல்லையா? அப்போ இந்த ஊடகத்தினுடைய தன்மை, நடுநிலைமை கேள்விக்குறியாகுதா இல்லையா? அதனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அப்படின்ற விஷயத்தை முதல்ல பார்க்கலாம். நான் பாதாள சாக்கடை திட்டம் மதுரையில் கொண்டாடணும்னு பார்த்தேன், குடிநீர் திட்டம் கொண்டு வரலான்னு பார்த்தேன், மதுரையில் இருக்கக்கூடிய சிறையை மாற்றலான்னு பார்த்தேன், விமான நிலைய விரிவாக்கத்தை செய்யலான்னு பார்த்தேன், மெட்ரோ பணியை கொண்டு வரலான்னு பார்த்தேன். ஆனால் எதுக்குமே இந்த அரசாங்கம் எனக்கு ஒத்துழைப்பு நல்கவே இல்லை. ரெண்டாவது முறையாக இப்போது வெற்றி பெற்று அதெல்லாம் செய்யலான்னு பார்த்தேன், என்ன தோக்கடிச்சிட்டாங்க. மொத்தத்தில் விஜய் அவர்கள்லாம் ஒரு 25% வாக்குகள் பெறுவார்னு நினச்சேன். ஆனால் அவர் 35% வாக்கு வாங்குவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேட்பாளர் யாருன்னு கூட தெரில, ஓட்டு போட்டாங்க. அதெல்லாம் விடுங்க. நான் 2016 அரசியலுக்கு வருகின்ற போதே சொல்லிட்டேன், 60 வயது ஆகின்ற போது அரசியல் விட்டு போயிடுவேன். பிறகு என்னுடைய பணி என்னவாக இருக்கும் என்பதை பற்றி அன்றைக்கி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுத போகிறேன். 60 வயசு ஆச்சு, உடல்நிலையாக பார்க்க போகிறேன். வெளிநாட்டுக்கெலாம் சென்று நான் என்னுடைய அரசியல் பணி, அப்புறம் பொருளாதாரம் இவற்றை பற்றி உரையாற்ற போகிறேன். நான் அமைச்சராக இருக்கின்ற போது வெளிநாட்டுக்கெலாம் போகிறதுக்கு என்னை அனுமதிக்கவே இல்லை, அப்படியே தடை பண்ணிட்டாங்க. அதனால் நான் விட்ட பணியை மீண்டும் தொடரப் போகின்றேன். அதோட மதுரைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா? நான் பண்ணியிருக்கிறதெல்லாம் வச்சு மீண்டும் வெற்றி பெறுவேன் என்று நினைத்தேன். ஆனால் தோல்வி அடைந்து விட்டேன். இப்போதைக்கு என்னால் 1-2 சொல்ல முடியுது. பிறகு என்னுடைய டீமானது பல விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும். அது மட்டும் இல்லை, இந்த திமுக அரசாங்கமானது பல நலத்திட்டங்களை செய்திருக்கிறது அப்படின்ற வார்த்தை ஒரு இடத்துல கூட நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லவே இல்லை. அந்த அளவுக்கு இவருக்கு புறக்கணிப்பு தான் திமுகவில் இருந்திருக்குது. அதனால தான் நான் தோத்தேன், மீண்டும் அந்த கட்சியில் இருக்கணுமா
அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அந்த கடிதத்தில் அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றார். நான் இப்போ வெளியே போகிறேன், ஆனால் மீண்டும் வருவேன் புத்துணர்ச்சியுடன். உடம்புலாம் பார்க்கணுமா இல்லையா, ஓய்வு எடுத்துக்கிட்டு வரேன். நான் முதல்ல 2016 வந்த உடனே அரசியல் களமானது மாறுது. ஒட்டுமொத்தமாக தகவல் தொழில்நுட்பத்தை நம்ம பயன்படுத்தி சோஷியல் மீடியா மூலமாக பிரச்சாரம் செய்கின்ற போது பெரிய வெற்றி பெறுவோம் என்று நான் சொன்னேன். ஐடி விங்ஸை உருவாக்க சொன்னார். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சோம். சுற்றுப்பயணம் செஞ்சு ஐடி விங்ஸை எப்படி கட்டமைக்க வேண்டும் என்று நம்ம முடிவு பண்ணமோ அந்த மாதிரி கட்டமைத்தோம். அதன் மூலமாக பிரச்சாரத்தை முன்னெடுத்தோம். அந்த பிரச்சாரத்தின் மூலமாக 2016 வெற்றி பெற்றேன், 2019 வெற்றி பெற்றோம், 2021 வெற்றி பெற்றோம். இந்த முறையும் நாம் வெற்றி பெறுவோம் என்று நினைத்தோம். ஆனால் தோல்வியடைந்து விட்டோம். இப்போ அரசியல் களமானது மாறி போயிடுச்சு. இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நிச்சயமாக திமுக உருப்படாது. இதெல்லாம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொல்லி இருப்பது. அது மட்டும் இல்லை, விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி முறையை பழமையானவை எவை இருக்கிறதோ, மரபு சார்ந்து எவர்கள் இருக்குதோ அவற்றையெல்லாம் கடைபிடிக்கட்டும். ஆனால் கால சூழ்நிலைக்கு ஏற்ப விஜயவர்களும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரலன்னு வச்சுங்களேன், அவரும் எங்களை மாதிரி தோல்வி தான் அடைவார். அது மட்டும் கிடையாது, பல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் தொடர்ந்தால் நல்லா இருக்கும். இந்த மண் சார்ந்த புதிய அரசியலை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கென்று சில பாரம்பரியங்களும் சில அரசியல் நிலைப்பாடுகளும் இருக்குது. அதை தொடர்ந்து எடுங்க, அதை கைவிட்டுறாதீங்க அப்படின்னு விஜய்க்கு அறிவுரை சொல்லியிருக்கின்றார். திமுகவுக்கு அறிவுரை எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. ஒன்றே ஒன்று தான், எல்லா அரசியலும் மாறி போச்சு. மாற்றத்தை எவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவன் அழிவான். நான் போய் வரேன், பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, திமுக தலைவர் அவருக்கு நிதியமைச்சர் பதவி கொடுத்தாங்களாம், அதுக்கு நன்றி. ரெண்டாவது ஐடி பொறுப்பு கொடுத்தாங்கல்ல, அதுக்கு நன்றி சொல்லவே இல்லை. ஏன்னா அந்த ஐடி பொறுப்பில் அமைச்சராக இருந்து வேலை பார்த்துருந்தாலும் அதில் அவருக்கு பெருசாக ஈடுபாடு கிடையாது. அது பழிவாங்கல் நடவடிக்கையாக தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நினச்சிருக்காரு. அதனால் ஐடி மினிஸ்டராக இருந்ததுக்கு அவர் நன்றி சொல்லலை, ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்ததுக்கு தான் நன்றி சொல்லியிருக்கின்றார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் முதல்ல திமுகலேருந்து விலகினவர் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ரெண்டாவது, ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த திமுக கட்டமைப்பும் அப்படியே தவேக்காவுக்கு மாறிடுச்சு. அது செய்திகளில் பெருசாக வந்திருக்க வாய்ப்பே இல்லை, பாலிமரில் மட்டும்தான் வந்தது. ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்பும் அப்படியே தவேக்காவுக்கு திமுகலேருந்து மாறி இருக்கிறது. ஈரோடு தான் பெரியார் மண்ணுன்னு சொன்னாங்க, அந்த மண்ணே ஒட்டுமொத்தமாக தவேக்காவுக்கு மாறி இருக்குது. ஆனால் எப்போ பார்த்தாலும் அதிமுக பற்றி தான் பேசுவாங்க. ஈரோட்டில் முத்துசாமி அமைச்சர் இருக்கின்றார். அமைச்சர் திமுகவிலிருந்து தவேக்காவுக்கு மாறினவங்கள தடுத்து நிறுத்தவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு திமுக பலவீனமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, தஞ்சையில் போய் பூண்டி கலைவாணன் குடும்பத்தினுடைய திருமண விழாவில் முதலமைச்சர் பேசுகிறாரு. அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் முதன்முறையாக தேர்தல் முடிந்த பிறகு பொது நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஆனால் உங்கள் முகத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. திமுக இதோட ஜெயிக்காது என்ற நினைப்புக்கே வந்துட்டீங்க. சோகமாலாம் இருக்க வேண்டாம். நாம் தான் இப்போதும் ஆட்சி செய்கிறோம். நம்ம நலத்திட்டங்களை தான் விஜய் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். நம்ம திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிற வரைக்கும் நம்ம தான் ஆள்றோம். இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த ஆட்சியை பெற்றிருக்கின்றார்கள். யாரும் உழைக்கவில்லை, வேட்பாளர் யாரும் தெரியவில்லை. ஒரு கவர்ச்சி மூலமாக வெற்றி பெற்றிருக்கின்றார். கவர்ச்சி ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, நாம் மீண்டும் வெற்றி பெறுவோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சோர்ந்து போய் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு மத்தியில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். தொண்டர்கள் ஏன் கவலையாக இருக்கிறாங்க? ஏன்னா அந்த கட்சி தலைவரே தோத்துட்டார். ரெண்டாவது, திமுக கூட்டணி இருக்குல்ல, அந்த ஒட்டுமொத்த கூட்டணியும் காலியாக இருக்குது. திமுக கூட்டணி இல்லைன்னா வெற்றியே பெறாது. அது மட்டும் இல்லை, பல இடங்களில் முக்கிய தலைவர்களும் கீழ்மட்ட கட்டமைப்பும் தவேக்காவுக்கு அப்படியே நகர்ந்து போகுது. ஏன்னா திமுகவில் பார்த்திங்கன்னா சுதந்திரம் இல்லை என்பதும் நல்லா தெரியும். ரெண்டாவது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் திமுகவில் ஒரு குறுநில மன்னர்கள் இருக்கிறாங்க. அந்த மன்னர்களை தாண்டி யாரும் வளர்ச்சி அடைய முடியாது. அதிமுகவில் கூட அடுத்தடுத்த கட்டத்துக்கு யார் வேணாலும் வரலாம். ஆனால் திமுகவில் அப்படி வரவே முடியாது. என்னடா அது வேறு கட்சியே இல்லை, ஏடா போகிறது என்று ஏங்கி இருந்தவர்களுக்கு இன்றைக்கி தவேக்கா இருப்பதனாலும் அங்கே தேவை அதிகமாக இருப்பதனாலும் திமுகவிலேருந்து நல்லா உழைச்சவங்களும் முன்னுக்கு வர எண்ணம் கொண்டவர்களும் தவேக்காவுக்கு நகர்ந்து சென்று விடுகின்றார்கள். அதனால் கூட்டணியும் இல்லை, தலைவரும் தோற்று போட்டார். ரெண்டாவது, திமுகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பல இடங்களெல்லாம் கைவிட்டுடுச்சு. அதனால் ஒட்டுமொத்த தொண்டர்களும் கவலையாக இருக்கிறாங்க. ஆனால் உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கவலையை பார்க்கும்போது எனக்கு கவலை வந்துடுது. கவலைப்படாதீங்க,
நீங்கள் திருச்சியில் எனக்கு மாபெரும் வரவேற்பு தந்தீங்க பாருங்கள். அது மூலமாக நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன், உதயசூரியன் மீண்டும் உதிக்க போது, மக்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கின்றார். அந்த அளவுக்கு சோர்ந்து போயிருக்கின்றார்கள் திமுகவில். அந்த சோர்வு எப்போ விட்டு போகுன்னு கேட்டிங்கன்னா, திமுக அடுத்த வெற்றி பெறுகின்ற போது தான் அந்த சோர்வு விட்டு போகும். அது வரைக்கும் சோர்ந்து தான் இருப்பாங்க. இதற்கிடையில் முக்கிய தலைவர்கள் விலகல். அது மட்டும் கிடையாது, சபரீசன் இனி தமிழக அரசியல் களத்தில் தலையே காட்டக்கூடாது. ஏன்னா அவர் வைத்து நடத்தக்கூடிய தேர்தல் வியூக கம்பெனி பெண் என்ற அமைப்பு இருக்கு இல்லையா, பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க், இதை வச்சு தான் தேர்தல் வியூகம் வகுத்தார். ஆனால் அத்தனையும் தோல்வி அடைஞ்சு போச்சா. அதனால் உடனே சபரீசன் மீது தான் எல்லா பழியும் போடுறாங்களா. தோல்விக்கு நான் மட்டும்தான் காரணமா? எல்லா பழியும் கற்பனை கதைகளும் எம்எல்ஏ திணிக்கிறீங்களே, நியாயமாக இருக்குமா? நான் திமுக விட்டு போயிட்டா திமுக நல்லா இருக்குமா? இந்த பாருங்க, தோல்வி எதனால் வந்தது என்பதை பற்றி நாங்கள் ஆராய்கின்றோம். இப்போ திமுகவுக்கு பெண் என்ற அமைப்பு எதுக்கு தேவைப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது, களத்தில் திமுகவுடைய வெற்றி வியூகம் என்னவா இருக்கணும், ரெண்டாவது களத்தில் திமுகவுக்கு செல்வாக்கு எப்படி இருக்கிறது, பிரச்சாரங்கள் டிஜிட்டல் மயமாக மாற்றப்படணும், சமூக வலைதளத்தில் நம்ம அதெல்லாம் கொண்டு போக வேண்டும், நவீன தேர்தல் யுகமாக இருப்பதனால நம்முடைய நடைமுறையும் நவீனத்துவமாக இருக்க வேண்டும் என்ற பல கட்டமைப்புகளை உருவாக்குறதுக்கு மட்டும்தான் பெண் என்ற அமைப்பு இருந்தது. மற்றபடி அரசியல் நிகழ்வுகளும் திமுக செயல்பாடுகளும் நாமளாக வகுத்தழுத்தம் என்னவோ ஒட்டுமொத்த திமுக செயல்பாடுகளையும் பெண் என்ற அமைப்பு தான் அப்படியே கட்டமைச்ச மாதிரி எம்எல்ஏ வந்து பழி போடுறீங்க. பாருங்க, தேர்தல் தோல்விக்கு நானும் ஒரு காரணம்னா ஏற்றுக்கிறேன். எதனால் தோல்வி அடைஞ்சோம் என்பதை பற்றி ஆராய்வோம். மக்களுடைய கருத்து, தொண்டருடைய கருத்து எல்லாவற்றையும் ஆரோக்கியமாக நான் உள்வாங்கி கொள்கிறோம், திருத்திக்கிறோம். ஆனால் பொய்யான கதை அவற்றை பெருசாக்கிறது, அதன் மூலமாக என்ன திமுக வந்து துரத்துறது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எங்கள் கட்சிக்காரங்க எவ்வளோ நேர்மையாக வேலை பார்த்தாங்க, அந்த உழைப்பை யாராவது பாராட்டுறீங்களா? நான் பாராட்டுறேங்க. எங்கள் தலைவரை பொறுத்த வரைக்கும் தோல்வி ஏற்றுக்கிட்டார். தோல்வி எதனால் வந்தது என்பதை பற்றி ஆராய போகிறேன்னு சொன்னார். தோத்துட்டதுனால வீட்டில் உட்காரல, நேராக குளத்தூருக்கு போனார், மக்களை சந்தித்தார். தோல்வி அடைந்தாலும் அந்த மக்களுக்கு நன்றி சொன்னார். அந்த மாதிரி தான் மீண்டு எழுவோம் நாம். அதை விட்டுவிட்டு பெண் என்ற அமைப்பும் தேவையில்ல, சபரீசனும் வேணான்னு சொன்னால் எப்படிங்க? அதனால் தோல்விக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது, அவற்றையெல்லாம் கண்டறிந்து கொண்டு இருக்கின்றோம். அவற்றையெல்லாம் விரைவில் வந்து சீர் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் பெண் என்ற அமைப்பு மீது பழி போட்டு சபரீசனை திமுக விட்டே துரத்தணும் என்று நினைக்கின்றார்களாம். உண்மையாகவே சபரீசன் சொன்னதை கேட்டு தான் திமுக செயல்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு சபரீசன் சொன்னதை வச்சு தான் திமுக ஒட்டுமொத்த தேர்தல் வியூகத்தையும் வகுத்தது. என்னதான் திமுகவுக்கு என்று ஐடி விங்ஸ் இருந்தாலும், டிஆர்பி ராஜா அதுக்கு தலைவராகவே இருந்தாலும், சபரீசன் எடுத்த முடிவு தான் சரியானது. அவர் தான் செய்திகளில் என்ன வரணும், ரெண்டாவது யார் எப்படி பிரச்சாரம் பண்ணணும், மூன்றாவது எப்போது என்ன பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும், எல்லாவற்றையும் தொகுத்தளித்தார். ஆனால் அதற்கான கட்டமைப்பு இருந்ததா பெண் என்ற அமைப்பு கிட்டன்னு கேட்டிங்கன்னா, அதற்கான கட்டமைப்பு இருந்தது. ஆனால் அதற்கான அறிவு இருந்ததான்னு கேட்டிங்கன்னா, அதற்கான அறிவில்லை. பின்னையா வந்து மாப்பிள்ளை சார்னு சொல்லிவிட்டு எல்லாரும் இந்த சபரீசனை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. பெரிய வியூக வகுப்பாளர் போன்று அவரை தூக்கி வச்சு கொண்டாடினாங்களே, ஏன் அப்படின்னும் பொழுது எல்லாமே அவங்க மாமா கிட்ட இருந்த அதிகாரத்துக்காகவும், ரெண்டாவது பணம் இருந்தது தாராளமாக. இந்த ரெண்டுக்காக தான் சபரீசனை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. மற்றபடி அவர் அறிவாளி, சாதனை செய்யக்கூடியவர், தொழில் முனைவோர், தொழிலதிபர். அவருடைய சக்ஸஸே வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் யாரும் செய்யாத அளவுக்கு பெரிய சாதனை செஞ்சுருக்காரு அப்படின்லாம் யாரும் நினைக்கவே இல்லை. சபரீசன் செய்த ஒரே சாதனை என்ன தெரியுமா? மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பெண் செந்தாமரை அவர்களை கல்யாணம் பண்ணது தான். மற்றபடி அவர் பெரிய சாதனையும் செய்யலை, பெரிய அறிவாளியும் இல்லை. அதிகாரங்கள் இருக்கின்ற போதும், கையில் பணம் இருக்கின்ற போதும் தானாகவே வந்து சில பிம்பங்கள் கட்டமைக்கப்படும். அப்படி தான் ஊடகத்தை வச்சு கட்டமைத்து விட்டார். சபரீசன் இல்லை என்றால் திமுக இல்லை என்ற நிலையை உருவாக்கிட்டார். அதாவது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் சபரீசன் என்ன கோடு போகிறாரோ அந்த கோட்டில் தான் நடக்கணும். கனிமொழி அவர்கள் டெல்லி வரைக்கும் போய் அரசியல் செய்கிறாங்க. கனிமொழி அவர்கள் என்ன பண்ணணும் என்பதை பற்றி சபரீசனே முடிவு பண்ணுவார். ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை சபரீசன் முடிவு பண்ணதுனால இன்றைக்கி திமுக களத்தினுடைய தோல்வி சபரீசன் தோல்வியாக பார்க்க முடியுது. அதனால் சபரீசனே வேண்டாம் என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். இப்போ முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சபரீசன் வேண்டுமா, சபரீசனுடைய செயல்பாடுகள் திமுகவுக்குள்ளே இருக்கணுமா என்ற முடிவு இன்னைக்குள்ளே தெரிஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ சபரீசன் வெளியே போனால் திமுக உருப்படும் என்பது எல்லாருடைய கருத்தாக இருக்குது. உங்கள் கருத்து என்னங்க? நன்றி.